ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த ஆராதனையிலே தேவனாகிய கர்த்தர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். நிச்சயமாகவே உங்களோடு பேசி உங்களை பலப்படுத்தி உங்களை விடுவித்து ஆசீர்வதித்து அனுப்புவார். ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்கள் முன்பாய் நிறுத்துகிறேன். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கலாத்திய நிருபத்தில் பவுல் தெளிவாய் அநேக காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். அதுவும் கிறிஸ்துவுக்குள் இயேசுவுக்குள் எனக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை வெளிக்காட்டி இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை திட்டவட்டமாய் தெளிவுபடுத்தி எழுதி வைத்திருக்கிறார். அதில் தான் ஒன்றை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரை விசுவாசித்து இந்த சபைக்குள் வந்திருக்கிற நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி என்பதை மறந்துவிடக் கூடாது. ஹல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். ஆமென். வாக்குத்தத்தத்தை நான் சுதந்தரிக்க வேண்டும். யார் சுதந்தரிப்பார்கள்? சுதந்திரவாளிகள் தான் சுதந்தரிக்க முடியும். வாக்குத்தத்தம் என்ன? நித்திய ஜீவனை தருவேன் என்பதே அவர் நமக்கு தருகிற பெரிய வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. பலுகவும் பெருகவும் பண்ணுவார். இது இம்மைக்கான வாக்குத்தத்தம். இங்கே கர்த்தர் நம்மை பலுகி பெருக பண்ணுவார். என்றும் நிலைத்திருக்கிற ஒரு பெரிய வாக்குத்தத்தம். அது நித்திய ஜீவன், பரலோகம். பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் அங்கே உள்ளே பிரவேசிக்கக்கூடிய அந்த உன்னதமான வாக்குத்தத்தத்தை நீங்கள் சுதந்தரிக்க வேண்டும் என்றால் சுதந்திரவாளியாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. யார் சுதந்திரவாளி? ஐயா, நான் சுதந்திரத்தை சுதந்தரிப்பதற்கு எப்படி நான் சுதந்திரவாளியாக முடியும்? கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளி என்பதை சொல்வதற்கு முன்பாக கர்த்தர் ஒன்றை இணைத்து வைத்திருக்கிறார். ஆபிரகாமின் சந்ததி. ஆமென். பரலோகத்துக்குள்ள போறதுக்கு ஒரு சந்ததிக்கு மாத்திரம்தான் முடியும். அந்த சந்ததி ஆபிரகாமின் சந்ததி. இந்த ஆபிரகாமை குறித்து நான் கொஞ்சம் லைட்டா உங்களுக்கு கோடிட்டு காண்பித்து விட்டு உங்களை பரலோக சுதந்திரவாளியாய் மாற்றுவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் விளக்கமாய் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆசைப்படுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். இந்த ஆபிரகாம் இந்த அழைப்பிற்கு சொந்தக்காரனா இருந்தானா? இந்த அழைப்பிற்கு முன்பாக ஆண்டவருக்கும் அவருக்கு ஏதாவது சம்பந்தம் இருந்ததா? ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருந்ததா? இல்லை, இல்லை. ஆண்டவருக்கும் கர்த்தருக்கும் ஆபிரகாமுக்கும் சம்பந்தமே கிடையாது. அழைப்பு அவனை தேடி சென்றது. ஹல்லேலூயா. உங்களுக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தம் இல்லாத காலத்தில் அவர் நம்மை அழைத்தார். ஹல்லேலூயா. நிறைய விக்கிரகங்கள்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு அவைகள் அல்ல, கர்த்தர் தான் தேவன் என்று வந்த அநேகர் இருக்கிறீர்கள். நீங்க சொல்லுங்க, நீங்க தேடி போனீங்களா? அவர் உங்களை தேடி வந்தாரா? என் கர்த்தர் உங்களை தேடி வந்தார். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் அழைப்பும்
நம்முடைய அழைப்பும் ஒன்று. ஹல்லேலூயா. அழைப்பு ஒன்று. சரி, ஓகே. அடுத்து வாங்க. ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். கொடுத்தாரா கொடுக்கலையா? என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார்? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ ஆசீர்வதிக்கவே, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். உனக்குள் பூமியில் உள்ள சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் பொழுது ஏதாவது உடன்படிக்கை இருந்ததா? தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் போது ஏதாவது நிபந்தனை வைத்திருந்தாரா? உடன்படிக்கை முதலாவது வந்ததா அல்லது வாக்குத்தத்தம் முதலாவது வந்ததா? எது முதலாவது வந்தது? கேட்கல. வாக்குத்தத்தம் முதலாவது வந்தது. உடன்படிக்கை இரண்டாவது வந்தது. உடன்படிக்கை என்ன? விருத்த சேதனம் பண்ண வேண்டும். விருத்த சேதனம் என்பது பின்னாக வந்தது. வாக்குத்தத்தம் முன்னாக வந்தது. ஹல்லேலூயா. அதத்தான் ரோமர்ல தெளிவாய் எழுதுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கிரியைகளினாலே அல்ல, கிருபையினாலே சுதந்திரவாளிகள் ஆகிறோம். ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியல? நான் என்னை நல்லவனாய் மாற்றிக்கொண்ட பின்பு அல்ல, நான் பழையவனாய் இருக்கும் போதே எனக்கு வாக்குகள் கொடுத்து கர்த்தர் என்னை அழைத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு கொஞ்சம் பேர் சொல்றாங்க, சுவிசேஷம் சொல்லும் போது அதை கேட்கும்போது அழவா சிரிக்கவான்னு தெரில. இயேசுவை நம்புங்கய்யா, அவர் உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வியாதியை குணமாக்கட்டும், நான் உங்கள் சர்ச்சைக்கு வரேன். என்ன இவங்க மூலமாக தான் அவரும் இருக்கிற மாதிரி. இவங்க வரலன்னா எல்லாம் குடிமூழ்கி போகும். கேர்ஃபுல் கேர்ஃபுல். ஆமாம், போன இரவு ஜபத்தில் ஒரு சகோதரி வந்திருந்தாங்க. எனக்கு ஆண்டவர் இதை மட்டும் செய்யட்டும், நான் உங்கள் சர்ச்சைக்கு வந்து கர்த்தருக்கு பிரியமாக நான் என்னை ஒப்பு கொடுத்து நான் ஆராதிக்க வந்துடுவேன். நான் சொன்னேன், இதை கொஞ்சம் மாற்றிருங்க அப்படின்னு. இதை முதல்ல நீங்கள் மாற்றுங்க. நிறைய நேரம் நாம கர்த்தருக்கு கண்டிஷன் போடுற பெரிய ஆளா மாறிடுறோம். யார் ஐயா பெரியவர்? நானா அவரா? யார் கண்டிஷன் போடுவாங்க? கண்டிஷன் கொடுக்கிறது யார் கொடுப்பாங்க? பெரியவங்க கொடுப்பாங்க. மேல இருக்கிறவன் கீழே இருக்கிறவனுக்கு கமெண்ட் கொடுப்பான், கண்டிஷன் பண்ணுவான். இன்னைக்கு நம்ம ஆளுக்கு அவருக்கு கண்டிஷன் போடுறது, நீர் எனக்கு இந்த பல்வழியை சரி பண்ணிடும், நான் வந்து உமக்கு சாட்சி சொல்லிடுறேன், அல்லது நீர் எனக்கு இதை செஞ்சிரும், நான் வரேன். நான் அந்த சகோதரிட்ட சொன்னேன், தப்பு கணக்கு போடுறீங்கக்கா, நீங்க தப்பு கணக்கு போடுறீங்க. நீங்க வாங்க, ஆண்டவரை நேசிங்க, அவரை ஆராதிக்க ஆரம்பிங்க. எது சரியாகணுமோ அது சரியாகும். ஹல்லேலூயா. சுவிசேஷம் சொல்றவங்க ஜாக்கிரதையா சொல்லணும். ஆமா, சுவிசேஷம் சொல்ல வந்துட்டா போதாது, சரியா சொல்லணும். சில ஆட்கள் சொல்லுவாங்க, இதை செய்யட்டும், நான் உங்ககிட்ட வரேன். இல்லைங்க, என் கர்த்தர் அவர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்ககிட்ட சொல்லுங்க, நீங்க வாங்குங்க, அற்புதம் செய்வார். நீங்க நம்புங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். நீங்க உங்களை ஒப்பு கொடுங்க. இவங்க அந்த ரூட்லேயே தான் போவாங்களாம், அவர் அங்கிருந்து எல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் இவளை திருப்பணுமா. அவ்வளோ பெரிய ஆளு அக்கா. ஆபிரகாமை தேவன் அழைத்தார். அழைக்கும் போதே வாக்குத்தத்தம், வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவர் அழைக்கிறார். வா மகனே வா,
உன்னை நான் இப்படியாய் ஆசீர்வதிக்க போகிறேன் என்று வாக்கு பண்ணி அழைத்தார். அழைத்து நாட்கள் சென்ற பிறகு அவன் கீழ்ப்படுகிறான். கீழ்ப்படிந்து வந்த பின்தான் உடன்படிக்கை என்கிற ஒன்றை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். ஹல்லேலூயா. உடன்படிக்கைக்கு உட்பட வேண்டும். நிபந்தனை இல்லாமல் என்னை வாக்குத்தத்தத்திற்கு சுதந்திரவாளியா என்னை அழைத்தார், உண்மைதான். ஆனால் நான் அவருடைய உடன்படிக்கைக்கு உட்பட வேண்டும். நீதி உள்ளவனாய் மாற வேண்டும். நான் இங்கே நீதி என்பது எதை குறிக்கிறது என்றால் அவருக்கு பிரியமானவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் நம்மை நீதியை நிறைவேற்றும்படியாய் நம்மை அழைத்திருக்கிறார். மறந்துடாதீங்க, எனக்கு வாக்குத்தத்தம் உண்டுங்க, நான் வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளி, நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், அது மட்டும் போதாது, நான் உடன்படிக்கையையும் நான் நிறைவேற்ற வேண்டும். உடன்படிக்கைக்கு உட்பட வேண்டும். நோவாவோடு உடன்படிக்கை செய்தார். என்ன உடன்படிக்கை? இனி நான் ஜலத்தினால் ஜனங்களை பூமியை அழிப்பதில்லை என்று வானவில்லை மேகத்திலே வைத்தார். ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தார். என்ன உடன்படிக்கை? நுனித்தோல் விருத்த சேதனம் பண்ணப்படுதல். மோசேயினிடத்தில் ஒரு உடன்படிக்கை, நியாய பிரமாணத்தை கொடுத்தார். இயேசு நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார், ஞானஸ்நான உடன்படிக்கை. ஹல்லேலூயா. ஆமா ஆமா, நல்ல கவனிங்க, இது சத்தியம். கவனிச்சா புரியும். கொஞ்சம் தசை திருப்பினாலும் மெசேஜ் எங்கேயோ போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். கொஞ்சம் கவனிக்கிறவர்களுக்கு தான் இது புரியும். ஆகவே கவனியுங்கள். உங்களுக்கு தெளிவாய் நான் கற்றுத்தருகிறேன். கர்த்தருடைய பிள்ளையே, வாக்குத்தத்தமானது உடன்படிக்கைக்கு முன்னாகவே கொடுக்கப்பட்டது. கலாத்தியருக்கு எழுதும் பொழுது, ரோமருக்கு எழுதும் பொழுது ஏன் பவுல் இதை அழுத்தமிட்டு எழுதினார் என்றால், அங்கே கள்ள சகோதர கூட்டங்கள் உள்ளே வந்தது, சபைகளை குழப்பியது. எப்படி குழப்பினார்கள் என்றால், விருத்த சேதனம் செய்து கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் தேவனுக்கு நீங்கள் பிரியமானவர்களாய் மாற முடியும் என்றார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை தகர்த்து பவுல் எழுதுகிறார், விருத்த சேதனம் அல்ல, விசுவாசமே முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் கிறிஸ்துவை பின்பற்றினால், விசுவாசத்தோடு நீங்கள் இயேசுவின் பின்னாக வருவீர்கள் என்றால் நியாய பிரமாணத்தை அழகா கடைபிடிக்கலாம். ஹல்லேலூயா. அங்கே விருத்த சேதனத்தையும் நியாய பிரமாணத்தையும் மறுபடியும் சபைக்குள்ளே அழுத்தமிட்டார்கள். ஆகவே அதற்கு எதிராய் பவுல் எழுதுகிறார், இவையெல்லாம் தவறு என்று சொல்லி. கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்திற்கு மறுபடியும் வாருங்கள். அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, 10வது வசனத்தை வாசிடா. அது எப்பொழுது அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது? அது எப்பொழுது அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது? அவன் விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த போதோ, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போதோ, விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த போதல்ல, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போதே. ஹல்லேலூயா. ஆபிரகாம் தேவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டான். அது அவனுடைய நம்பிக்கை, அவன் தேவன் மீது வைத்த விசுவாசம் நீதி என்று எண்ணப்பட்டது. நீதினா என்னன்னா, ஓகேடா நீ எனக்குரியவன். நீதி என்பது இந்த வழக்கில் நாம ஜெயிக்கிற நீதி நியாயம், அங்க போயிடாதீங்க. இதிலே நீதி என்பது நான் தேவனுக்கு பிரியமானவனாய் மாறுதல். எப்பொழுது ஆபிரகாம் அவருக்கு பிரியமானவனாய் மாறினான், நீதியாய் அவனுக்கு எண்ணப்பட்டது என்றால், விருத்த சேதனம் பண்ணப்பட்ட பின்பு அல்ல, அவன் தேவனை விசுவாசித்து புறப்பட்டு வந்த போதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ விருத்த சேதனம், அவன் தான் நீதி ஆகிவிட்டானே, அவனுக்கு விருத்த சேதனம் தேவையா? கர்த்தருடைய பிள்ளைகளே,
விருத்த சேதனத்தை பின்னாக கொண்டு வந்து அவர் கொடுக்கிறார். என்னுடையவர்கள் என்பதை உங்கள் சரீரத்தில் நீங்கள் அடையாளமாய் தரித்துக் கொள்ளுங்கள் என்பதற்காக ஒரு அடையாளமாக கொடுத்தார். அடையாளம் அல்ல, என் இருதயத்தில் இருக்கிற நம்பிக்கையை என்னை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு விருத்த சேதனம், இன்றைக்கு ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் மட்டும்தான் பரலோகம் போக முடியும். ஆனால் எடுத்தால் மட்டும் போதும் என்று நினைக்கிறவர்கள் போக முடியாது. அதையும் சொல்லிக்கிறேன். ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் தான் பரலோகம் போக முடியும். ஞானஸ்நானம் எடுத்தால் போதும் பரலோகம் போயிடலாம், அப்படியும் போக முடியாது. ஆமா, என் கிறிஸ்துவின் மீது நான் எந்த அளவுக்கு நம்பிக்கையில வளர்றேனோ, எப்படி கிறிஸ்துவை எனக்குள்ளே நான் அனுபவிக்கிறேனோ, எப்படி கிறிஸ்துவை எனக்குள்ளே நான் தரித்துக் கொண்டேனோ, அப்படிப்பட்ட வாழ்க்கை நான் வாழும்போது பரலோகம் என் பக்கத்தில் நெருங்கி வருகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டு வாழ்கிறேன்? இருக்கீங்களா? நான் கிறிஸ்துவை எனக்குள் அனுபவித்து வாழ்கிறேன். ஐயா, கிறிஸ்தவ ஜீவியம் என்பது ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்தா சர்ச்சுக்கு வர்றதில்லை. கிறிஸ்தவ ஜீவியம் என்பது கிறிஸ்துவை உடையவர்களாய் வாழ்தல் என்பது ஏதோ வெள்ளிக்கிழமை வந்தா உபவாச ஜெபம், ஞாயிற்றுக்கிழமை வந்தா ஆராதனை, அப்படி வாழ்றது. அந்த ஆராதனையும் ஜெபமும் கலந்து கொள்வது மட்டுமல்ல, நான் கிறிஸ்துவோடு இணைந்த வாழ்க்கை வாழ வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆபிரகாம் வாக்குத்தத்தம் கொடுத்து அழைக்கப்பட்டு அதன் பின்பு விருத்த சேதனம் பண்ணப்பட்டான். நீங்கள் ரோமர் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ரோமர் 4ஆம் அதிகாரம். சீக்கிரம் முடிக்கிறேன், எவ்வளோ கொய்க்கா முடிக்க முடியுமோ அவ்வளோ கொய்க்கா முடிக்கிறேன். பாதியில் முடிக்கிறதுக்கு மனசு இல்லை. 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில், விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக, அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான். விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான். ஹல்லேலூயா. விருத்த சேதனம் இல்லாத காலத்தில், விருத்த சேதனம், நுனித்தோல் விருத்த சேதனம் பண்ணப்படுதல் அது பின்னாக வந்தது. அதற்கு முன்னாடியே தேவனாகிய கர்த்தரை ஆபிரகாம் விசுவாசித்தான். ஆமென், ஹல்லேலூயா. விருத்த சேதனத்திற்கு முன்பாகவே தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவரை விசுவாசித்து புறப்பட்டான் ஆபிரகாம். விருத்த சேதனம் ஃபர்ஸ்ட் வேணும் அப்படின்னா கர்த்தர் என்ன பண்ணிருக்கணும்னா, ஆபிரகாமே புறப்பட போறியா, தேராகு வீட்டில இருந்து வெளியே வரும்போதே விருத்த சேதனம் பண்ணிட்டு வா அப்படின்னு இருப்பார். அப்படி இல்லை, என்னை விசுவாசித்தால் போதும். ஹல்லேலூயா. தேவனை விசுவாசித்து அவன் புறப்பட்டு வந்த பிறகு இவன் நீதிக்குரியவன், இவன் கர்த்தருக்குரியவன் என்பதற்கு அடையாளமாக, முத்திரையாக விருத்த சேதனத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. இங்கே கர்த்தர் நமக்கு ஒன்றை கட்டளையிடுகிறார். நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு சுதந்திரவாளி என்பதற்கு ஞானஸ்நானம் என்கிற முத்திரை அவசியம். ஹல்லேலூயா. ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் தாலுகா ஆஃபீஸில் போய் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இருப்பிட சான்றிதழ் அல்லது வருமான சான்றிதழ் இல்லை அல்லது ஒரு ஏதோ ஒரு பிறப்பு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ், ஏதோ ஒரு சான்றிதழ் நீங்கள் வாங்க போகிறீங்க. அங்கே வாங்கும் பொழுது அங்கே ஒரு கவர்மெண்ட் சீல் ஒன்று குத்துவாங்க. அந்த சீல் மாத்திரம் இல்லைன்னா எத்தனை பேர் உங்களுக்கு நீங்கள் சைன் பண்ணாலும் அது செல்லாது, அது செல்லாது. விருத்த சேதனத்தை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், ஆபிரகாம் நீதியை நிறைவேற்றினவன் என்பதற்கு அடையாளமாக விருத்த சேதனத்தை முத்திரையாக கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் முத்திரை பதிக்கப்படாத ஆட்கள் முத்திரை பதிப்பதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. இன்னும் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தரோடு இணையாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். ஞானஸ்நானம் எடுக்காமல், முத்திரை இல்லாமல் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்பதை அழுத்தமாய் சொல்லிக் கொள்ளுகிறேன்.
நீங்கள் வாரந்தோறும் ஆராதிக்கலாம், எல்லா ஜபங்களிலும் பங்கு பெறலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் முத்திரையை பெற்றுக்கொள்ளுங்கள். விருத்த சேதனம் தேவனுடைய நீதியை நிறைவேற்றினவன் என்பதற்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அடையாளத்தை பெற்றான் ஆபிரகாம். 11வது வசனத்தின் அடுத்து வருகிற பகுதி வாசிடா. விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எண்ணப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனாய் இருக்கும்படிக்கும் விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில் நடக்கிறவர்களாய் இருக்கும்படிக்கு தகப்பனாய் இருக்கும்படிக்கும் அவன் அடையாளத்தை பெற்றான். ஹல்லேலூயா. இந்த அடையாளம், இந்த விருத்த சேதனமாகி இந்த முத்திரையை, இந்த அடையாளத்தை ஏன் பெற்றான் தெரியுமா? ஏன் பெற்றான் தெரியுமா? அந்த வசனத்தை பாருங்க. விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எண்ணப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனாய் இருக்கும்படி அப்படி செய்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் நானும் விருத்த சேதனம் இல்லாதவர்கள். ஹல்லேலூயா. நமக்கு விருத்த சேதனம் வேண்டாம். விருத்த சேதனம் இல்லாத ஒரு ஜாதி பின்னாக புறப்பட்டு வரும். இயேசுவின் தம்முடைய குமாரனின் வருகைக்கு பின்பாக, அவர் பூமிக்கு வந்ததற்கு பின்னாக ஒரு கூட்ட ஜனம் வரும். உலகம் ஃபுல்லா இருந்து வரும். கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம், கர்த்தர் நல்லவர், 13ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை பாருங்க. அதிலே சொல்லப்பட்டிருக்கு, கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தி இருப்பார்கள். மத்தேயு 8:11 பாருங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கு, கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து திரளான ஜனங்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு பந்தி இருப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. 2 வசனத்திலேயும் 2 காரியங்கள் வித்தியாசமா சொல்லப்பட்டிருக்கும். மத்தேயுல சொல்லப்படும் போது கிழக்கும் மேற்கும் தான் சொல்லப்பட்டிருக்கும். லூக்கா எழுதும்போது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நாளையும் நினைப்பாரு. ஹல்லேலூயா. ஆமா. மத்தேயு எழுதும்போது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு பந்தி அமருவார்கள் என்று எழுதியிருப்பார். அதை லூக்கா எழுதும்போது தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தி இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஐயா, நான் ஆபிரகாமின் சந்ததியா மாறினாதான் தேவ ராஜ்யத்தின் பந்தியில பங்கு பெற முடியுங்கிறத லூக்காவும் சரி மத்தேயும் சரி அழுத்தமிட்டு எழுதியிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து விருத்த சேதனம் இல்லாத திரளான ஜனங்கள் வருவார்கள். அவர்களுக்கு தகப்பனா இருக்கும்படி விருத்த சேதனத்தை லேட் பண்ணார் ஆபிரகாமுக்கு. ஹல்லேலூயா. விருத்த சேதனம் மேட்டர் இல்லடா, விருத்த சேதனம் அல்ல, உன் விசுவாசம் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. விசுவாசத்திற்கு பின்பே விருத்த சேதனம் என்பதை அழுத்தமிட்டு காட்டுவதற்காக கர்த்தருடைய பிள்ளையே, அன்றைக்கு அவனை ஒரு அடையாளமாய் தகப்பனாய் கர்த்தர் ஏற்படுத்தி வைத்தார். ஆமென், ஆமென். ஆபிரகாம் விசுவாசித்தது போல நாம் இயேசுவை விசுவாசிப்போம். கிறிஸ்து எனக்காய் பிறந்தார், கிறிஸ்து எனக்காய் மரித்தார், கிறிஸ்து எனக்காய் இரத்தம் சிந்தினார், கிறிஸ்து எனக்காய் அடக்கம் பண்ணப்பட்டார், கிறிஸ்து எனக்காய் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார், கிறிஸ்து ஒரு நாள் வரப்போகிறார், இப்பொழுது பரிசுத்தாவியாய் எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், ஒரு நாள் நான் கிறிஸ்துவோடு வாழப் போகிறேன், என்றும் அழியா வாழ்வு. இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் ஆபிரகாமின் சந்ததியாய் நீங்கள் மாறிவிடுவீர்கள். ஹல்லேலூயா. யார் ஆபிரகாமின் சந்ததி? இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால், நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியும் வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளியுமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஒன்றை சொல்லி நான் ஜெபித்து முடிக்க போறேன். ஆபிரகாமின் சந்ததியாய் மாறிவிட்டால் மாத்திரம் போதாது, சுதந்திரவாளியாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாமின் சந்ததி. அத்தனை பேரும் அன்னைக்கு கானான் போனாங்களா? இல்லையே. கானானை நோக்கி பயணப்பட்ட ஆபிரகாமின் சந்ததி இடையில் அழிந்து போனார்கள். கர்த்தருடைய பிள்ளையே, வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளி யார் தெரியுமா? கிறிஸ்துவின் மீது வைக்கிற விசுவாசமும் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களும் அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்பார்கள். ஆமென். முழங்கால் படியிடுவோமா? ஆண்டவரே, நான் கிறிஸ்துவை உடையவனாய், ஆபிரகாமின் சந்ததியாய், வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளியாய் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. நான் வாழணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. இயேசுவை விசுவாசிக்கிறவன் ஆபிரகாமின் சந்ததியாய் மாறுகிறான். இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு அவர் தருகிற பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, பரிசுத்த ஆவியினால் எந்த ஒரு மனிதன் நடத்தப்படுகிறானோ அவர்கள் சுதந்திரவாளிகளாய் மாறிவிடுகிறார்கள். ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். இந்த இரண்டு உன்னதமான அனுபவம் உங்களை பரலோக சுதந்திரவாளியா மாற்றும். பரலோகத்தை நீங்க சுதந்திரிப்பீங்க. நான் அந்த தேசத்தை சுதந்திரிக்கணும், பரலோகத்தை போய் சேரணும் அப்படிங்கிற வாஞ்சை உள்ளவர்கள் இப்போ ஜெபிக்கலாம். தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. இந்த ஆராதனையில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவரீர் ஆபிரகாமின் சந்ததியாய், வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளிகளாய் மாற்றிவிடும் ஆண்டவரே, மாற்றிவிடும் ஆண்டவரே, மாற்றிவிடும் ஆண்டவரே. உம் மீது வைக்கிற விசுவாசத்தில் இன்னும் பலன் அடையட்டும். உம் மீது வைக்கிற நம்பிக்கையில் இன்னும் இவர்கள் வளரட்டும். ஒவ்வொரு நாளையும் உம்மை கொண்டே இவர்கள் ஆரம்பிக்கட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஆலோசனையின்படி நடப்பதற்கு கிருபை தாரும் தகப்பனே. உங்க பிரசன்னத்துல நின்று ஜபிக்கிறேன்ப்பா. நீர் தந்த சபைக்காக உம்முடைய சமூகத்துல நின்று ஜபிக்கிறேன் ஆண்டவரே. என் தகப்பனே, இந்த மந்தையில உள்ள ஒரு ஆடு கூட சிதறுண்டு போயிடக்கூடாதுப்பா. உம்மை ஆராதிக்க வந்திருக்கிற என் சபையின் பிள்ளைகள், சிறியவர்கள், வாலிபர்கள், சகோதர சகோதரிகள், தாய்மார், தகப்பன்மார் அனைவரும் கர்த்தாவே அந்த நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும் ஆண்டவரே. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு பந்தி அமரணும் ஆண்டவரே. பந்தி அமரணுப்பா. கிருபையை கொடுங்க, கிருபையை கொடுங்க. பரலோகத்தின் சுதந்திரவாளிகளாய் மாறட்டும். ஆபிரகாம் மடியில இளைப்பாறணும் ஆண்டவரே. உம்முடைய வருகை எங்கள் மரணத்திற்கு கர்த்தாவே முந்துமானால் நாங்கள் உம்மோடு வந்து சேர்ந்து விட வேண்டும் ஐயா. ஆண்டவரே, ஒருவேளை எங்கள் மரணம் உம்முடைய வருகைக்கு முந்துமானால் அந்த ஆபிரகாமின் மடியில் நாங்கள் இளைப்பாற வேண்டும் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி. உங்க பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பொல்லாத கயவர்கள் கூட்டம் இந்த மந்தையின் ஆட்டை வஞ்சித்து கொண்டு போய்விடக் கூடாதையா. பொல்லாத ஓநாய் கூட்டங்கள் பட்சித்து போட்டுவிடக் கூடாது ஆண்டவரே. கிறிஸ்துவை உடையவர்களாய் வாழட்டும். கிறிஸ்துவை தரித்துக் கொண்டவர்களாய் வாழட்டும். கிறிஸ்துவோடு இணைந்த வாழ்க்கை வாழட்டும் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அனுதினமும் உம்மோடு ஒட்டி இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த உலகத்தின் பக்கம் சாய்ந்து விடாமல் ஆபிரகாமை போல கர்த்தாவே முடிவு பரியந்தம்
விசுவாசத்துல உறுதியாய் நிற்பதற்கு கர்த்தர் பலன் கொடுப்பீராக. பலன் கொடுத்தருளும் ஆண்டவரே. வாக்குத்தத்தங்களின் தகப்பனாகிய ஆபிரகாமின் வழியை பின்பற்றுகிற சந்ததியாய் இவர்கள் வாழ கர்த்தர் கிருபையை கொடும் ஆண்டவரே. வந்த எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவரீர் உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தி அனுப்பும். கேட்ட சத்தியத்தின்படி இவர்கள் உம்முடையவர்களாய் வாழ கர்த்தர் கிருபையை கொடும். ஒவ்வொரு நாளையும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் நாளாய் இவர்கள் கர்த்தாவை உமக்குள்ளே அமைத்துக் கொள்ளட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. என் பிள்ளைகளுடைய குடும்பங்கள் வாழ்ந்திருக்கட்டும். சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி பெருகட்டும். தேவைகள் சந்திக்கப்படட்டும். கர்த்தர் போதுமானவராய் இருந்து நடத்தும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே சொந்தமாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன் ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி பாஸ்டர் டி இன்பகுமார், இயேசுவின் பிரசன்னம் ஊழியங்கள், கர்மேல் பர்வதம், பேய்க்குளம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. பின்கோடு 648613. அலைபேசி எண்கள் 9486373603 மற்றும் 7373133190. Our contact address: Pastor T. Inbakumar, Presence of Jesus Ministries, Karmel Mount, Peikulam, Tuticorin District, Tamil Nadu, India. Pin code 628613. Mobile number 9486373603 and 73731 வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறும்.